வணக்கம். வெல்கம் டு வெயில் ஸ்ட்ரோங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டினால உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. அதே மாதிரி எனக்கு பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எது தொட்டாலும் எனக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. எனக்கு யாராவது செய்வதை செஞ்சு வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் போக வேண்டிய ஒரே கோவில் பார்த்தீங்கன்னா மலையூர் அங்காளம்மன் கோவில் தாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் அந்த கோயில் மண்ணை மிதித்தாலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லாவே தெரியுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்கும், மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய கோவில் தான் இந்த மலையனூர் அங்காளம்மன் கோவிலுங்க. இது 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடங்க இந்த மலையனூர் அங்காளம்மன் கோவில். இந்த கோவில் வந்துட்டு அமாவாசை பூஜை அமாவாசை ஊஞ்சல் சேவை ரொம்பவே சிறப்புங்க. இந்த அமாவாசை ஊஞ்சல் சேவைக்கு போயிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கணுங்க. அந்த ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு அந்த அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு அந்த அம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்தி தேங்காய் பழம் உடச்சி வச்சுட்டு உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் பிரச்சனையில் எனக்கு கண்திருஷ்டி போகணும், எனக்கு உடல்நிலை சரியாகணும், பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கக்கூடாது, அதே மாதிரி எனக்கு வந்துட்டு எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது, யாராவது எதாவது செஞ்சுருந்தாலும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த அம்பாள்கிட்ட முறையிட்டுட்டு மனசார வேண்டிட்டு ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த அம்பாளியே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இது நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள், உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரியுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நிறைய சேஞ்சஸ் தெரியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டைமில் போக முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ செவ்வாய்க்கிழமைனாலோ இல்லை வெள்ளிக்கிழமைனாலோ போய் நீங்கள் வந்து இந்த அம்பாள்கிட்ட மனசார ஒரு 2 மணி நேரம் இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து கோவிலுக்குள்ளே இருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுங்க. உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து வாழ்க்கையிலேயே முன்னேறலாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை நீங்களே பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.